ஏங்க பாதையை பார்த்து லாரிய ஓட்டுவியா இல்ல பொம்பளை பார்த்து ஓட்டுவியா? என் லாரி பேர் பார்த்தல அர்ஜுனன் டிரான்ஸ்போர்ட். அழகான பொம்பளைன்னா அது அப்படித்தான் திரும்பும். இந்த பொம்பளை பார்த்து திரும்பினா அர்ஜுனன் லாரியில போக மாட்டாரு, ஆம்புலன்ஸ்ல தான் போவார். ஆம்புலன்ஸ்ல பல பேர் அனுப்பி இருக்கேன், ஆனா நான் போனதில்ல. வேணும்னா டெஸ்ட் பாக்குறியா? முகத்துல அடையாளம் வச்சுட்டேன். இனி ஓ உடம்புல அடையாளம் வைக்காம இந்த நாக்கோட்டில் நகர மாட்டான். சந்திக்கிறேன். நீ சந்திக்க போறதில்ல, சந்தி சிரிக்க போற. ஜாக்கிரதை. இல்ல இல்ல, வண்டி எடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். ஏண்டா உருன்னு உறிஞ்சிற மாடா மனுஷனா? நீ உறிஞ்சிற உரியில எனக்கு உள்ள பசியும் கலப்புது. என்னம்மா லேட்டு? பொறுக்கி பையன். யாரு நானா? இல்லண்ணா, வர்ற வழியில ஒருத்த என்ன பார்த்து பல்லிடுச்சான். அது மட்டும் இல்லண்ணா, என் கையவே பிடிச்சு இழுத்தான். கைய பிடிச்சு இழுத்தானா? யார அந்த அயோக்கியம்? காட்டு குடலை புடுங்க. அத நீ செய்ய வேண்டாண்ணா, கவடையில நானே போட்டேன் ஒரு போடு, அவ்வளவுதான். அவன் அம்பேல். சபாஷ் தங்கச்சி, அதுதான் வீரம். மில்லுல இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்து போச்சு. முதலாளியே ஒரு தொழிலாளி ஏத்துக்கிட்டான். என்னடா சொல்ல நீ? அந்த சலாமுக்கு கை ஒடிஞ்சது இல்ல, முதலாளி 2000 ரூபாய் நஷ்டம் ஈடு தர்றேன்னு சொன்னாரு. சரி, 5000 ரூபாய் கொடுத்து மறுபடி வேலைக்கு சேர்க்கல. அப்புறம் நடக்கிறதே வேறன்னு ஒருத்த வீரமா பேசினான். முதலாளி சாஞ்சிட்டார, அவன் முடிவு கொத்துக்கிட்டாரமா. யாருங்க அந்த தைரியசாலி? இந்த பாரு, தரையில உட்கார்ந்து லபக்கு லபக்குன்னு விழுங்குறானே அவனேதான். இத கொடு. கட்சி டேய், உனக்கு ஏதாவது வேணுமா? ஆவக்கா உண்டா? ஆவக்கா. அம்மா ரொம்ப பார்க்காத, கண்ணு பற்ற போகுது. யாரு? நான் தான். நான் தானே? தெரியலையா? உண்டே நீனா. நீனா எந்த தண்ணியில பிறந்த? தாமிரபரணி தண்ணி. தைரியத்துக்கு குறைச்சல் இல்லை. என்ன பெரிய தைரியம். ஏன் மேல குங்குமத்தை? மங்கள காரியத்தை செஞ்சுட்டு வந்தா குங்குமத்தை அடிப்பாங்க, வேற ஏதாவது அடிப்பாங்க. இதுல என்ன போவோம் உனக்கு? ஐயாவா? நான் யார் தெரியுமா? இவரு காவிரி தண்ணி. உன்னை இப்ப என்ன செய்யற பாரு. அண்ணன் இந்த ஊர் வந்தாதான் இல்ல இந்த பேச்ச ரவுடியா? கைய பிடிச்சிட்டியா? கைய பிடிக்கல, முறுக்கிட்டாரு. ஐயோ, என் தங்கச்சி கை வாழைத்தண்டு மாதிரி முறுக்குனா சார் வந்துருவேன். தங்கச்சியா? ஆமா, இந்த அசிங்கத்துக்கு அப்புறம் பிறந்த அழுவா. அசிங்கம் என்ன அளவான சிங்கன்றான். ஏன் அரசாங்கம் வாயில வந்தது பேசுறேன். முகர கட்டை. முகர கட்டைன்னா முகரும் கட்டை சந்தனான்றான். பேசுற உங்க விளக்கம் இருக்கட்டும். உங்க தங்கச்சியை சட்டையை கெடுத்துருச்சு, அதுக்கு என்ன சொல்றீங்க? நான் துவைச்சு தரேன். அந்த சட்டையை துவைக்க எனக்கு கொடுத்து வைக்கணும். அரசாங்கம் தென்னையில துவைச்சு எடுக்காத, தண்ணியில துவைச்சு எடு. துவைப்பேன், என்ன ஒன்னாலும் செய்வேன். பிள்ளையார் மாதிரி உடம்பு வச்சிருக்கிற பயல்கள்லாம் ஒண்ணும் செய்யல. துள்ளுச்செடி என் சிங்கம், அள்ளி குடுத்து செடி தலாங் குடும்பத்துக்கு 5000. மேஸ்திரி வேலையில வாய் கிளியதே ஒழிய முதலாளியை பார்த்த உடனே வாயில பிராஸ்திரியை போட்டுக்குதுங்க. தங்கச்சி பலகார விவகாரம் பண்ணுது. கரம்பக்கடை மசால் வடை பஜ்ஜி 2 பேரும் போய் பண்ணுங்க. நாங்க ஒரு தனி ஜோரோட வர்றோம். சட்டை இப்படி வா, இப்படி போயிடுவா. ஏன் மேஸ்திரி, இந்த அரசாங்கத்து மேல உங்களுக்கு ஒரு கண்ணா? ஒரு கண்ணு காக்காய்க்கு, அவ பேர்ல எனக்கு 2 கண்ணு. ஆழ்வார்னு பேரு, அரசாங்கத்தை ஆள முடியலையே. ஒரு உதவி செய்யறியா? என்னது? முதலாளிய எவன் ஒருத்தன் வீழ்த்துறான், அவன் பக்கம் தான் அவன் சாய்வான். அதனால நீ செய்யற வீர சாகசங்கள்ல நானும் பங்கெடுத்துக்கிட்டதா அவனுக்கு சொல்றியா? சொன்னா அவன் என் பக்கம் சாய்வான். அப்புறம் கொடி நாட்டுவேன், அப்புறம் கோல வச்சுருவேன். என்னப்பா
சிரிக்கிற? நான் சிரிக்கிறதுக்கு வழிய சொல்லுப்பா. மேஸ்திரி பையன், மேஸ்திரி பையன், அந்த ஆளோட கொஞ்சம் ஓட்டு, அப்பவாவது உனக்கு வீரம் வரட்டும். வருங்க. மருந்தாக்கண்ணா இந்த வேகத்துல போ. ஏங்க என்ன இந்த ஆளு உள்ள போய் மரியாதை இல்லாம பையான்னு பேசுறான்? அவனா பேசுறான், என் மரியாதை உள்ள தள்ளிட்டான், ஏன் மரியாதை போகுது? நானும் போட்ட பிற்பாடு பாறேன். பாப்பம்மா. அப்பா பாப்பம்மா, பாப்பம்மா. வாங்க. மணி 12 ஆச்சு. இந்த புல் ஏன் வரல? பாய், எனக்கு ஒரு பழைய துப்பிட்டி கொண்டா. துப்பிட்டி மேன் போக்கிறது இல்ல, அது கொண்டா. உலகே மாயம் வாழ்வே மாயம். அழகா ஊட்டி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு, இந்த உலகமே சுத்துதே பல ரவுண்டு. கையில கிடைக்காத சுகம் காலையாவது கிடைக்கட்டும். இப்படி ஒரு வேலை காட்டுறியா? நான் ஒரு வேலை காட்டுறேன். மோதனை பாரு, திருப்பி மோதனப்பா. ஐயோ அசாமா, காலு காலு. அதான் முழுசா போட்டு வந்துட்டீங்களே, அப்புறம் என்ன காலு? இது என்ன சரக்கா? ஆமா, உங்க போதை இறக்கிறதுக்கு சரக்கு கொண்டு வந்திருக்கேன். வாங்க. எங்க கையோட கை பின்னிக்கிச்சு, பிரிக்க முடியல. காலோட கால் பின்னி நடந்தீங்கல்ல, அதான் கையோட கை பின்னிக்கிச்சு. கல்லு பானை கூட சேர்ந்தா கதி இதுதானே. இருங்க, நான் பிரிச்சு விடுறேன். எப்படி பிரிப்பேன்? இருக்கிறேன் பாருங்க. இப்படி இருக்கீங்க எப்படி? நானா இருக்கிறேன். நான் இருக்கிறேன். நீ இருக்கிறல்ல, நான் போறேன். வேகறதுக்கு முன்னால இருப்பு சட்டி இறக்கிறவாளா இவ? நான் வெந்துகிட்டே போறேன். என்னங்க கோளாறு? ஐயோ, கையோட கை மாட்டிக்கிச்சு, எடுக்க வரல. இனிமே நான் எப்படி வேலை செய்வேன்? இத சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். வாய தரங்க. என்னங்க இது விசில் அடிக்கிற போசு? தரங்க வாய. என்னமா இனிக்குது? ஏது சர்பத்து. ஐயோ, இந்த கை எடுக்க வரலையே. ஊத்திட்டு வந்து உபத்திரம் பாருங்க. நான் பிரிக்கிறேன். பிரிச்சுட்டியே. தேங்க்யூ. விடுங்க, விடுங்க. ஐயோ, உன் கையோட என் கை பின்னிக்கிச்சே. எப்படி பிரிக்கிறது? நான் பிரிக்கட்டுமா? பிரிக்கணுமா? என்ன மேஸ்திரி, என்ன அரசாங்கத்தை பிடிக்கலையா? எனக்கு பிடிக்குது, அவளுக்கு பிடிக்கலையே. எனக்கு போய் தன்மான உணர்ச்சி வேணும்ன்றான். நான் எங்கப்பா போறது? கடையில கிடைச்சாலும் வாங்கிடுவேன். இதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்ன? முதலாளி வரட்டும். யோ தன்மானம், என்னையா அது? சல்யூட் அடிக்கிற சிப்பாய் பொம்மை மாதிரி வச்சு கையை எடுக்காம இருக்கிற? சரியா? ஒண்ணும் இல்லப்பா, முதலாளி உன்னை பார்த்த பார்வையில என் கையவே என்னால எடுக்க முடியல. ஆனா ஒண்ணு சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாளைக்கு உன் வேலைக்கு வேட்டு வைக்க போற. வைக்கட்டுமே. இந்தியாவிலேயே இந்த ஒரே ஒரு மில் தான் இருக்குதா? 1000 மில் இருக்கு. நான் தொழில் தெரிஞ்சவன். நீங்க போய் இங்க வேலைகளை கவனிங்க. இனிமே இந்த மாதிரி சொலாம் போட்டே சம்பளம் வாங்குறத இன்னையோட நிறுத்திங்க. சங்கருங்கிற யார் சார்? நான் இல்ல, சத்தியமா நான் தான் சங்கர். என்ன வேணும்? உங்களை முதலாளி ஆபீஸ் கூப்பிடுறேன். பாப்பா, இந்தியாவில தான் 1000 மில் இருக்குன்னு சொன்னியே, அதுல எதுலயாவது ஒண்ணுல உன்னை சேர்த்து விடுவா.